அதிமுக சார்பில் கரூர் தொகுதியில் போட்டியிடும் தங்கவேலு என்பவரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் அடுத்த தோரணக்கல்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் அறிக்கையில் கூறிய 520 வாக்குறுதிகளில் 10% கூட திமுக நிறைவேற்றவில்லை என்றும் 95% நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்லி வருவதாக விமர்சித்தார். இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். எவ்வளவு அறிவிப்புகளை நீ நிறைவேற்றிருக்கின்றீர்கள்? 10% அறிவிப்புகளை நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, விவசாயம் பற்றி பேச வேண்டும் என்றால் மேடை போடுங்கள், யார் விவசாயி என்பதை நிரூபிக்கிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார். மேலும் பாஜகவுடன் கள்ள தொடர்பில் இருப்பது திமுக தான் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை போடுங்கள், நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள், யார் விவசாயி என்பதை நிரூபணம் காட்டுகிறேன். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கள்ள உறவு வச்சிருக்காரு, கள்ள தொடர்பு வச்சிருக்கிறான். இது உங்களுக்கு எல்லாம் வாடிக்கைங்க. அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பொம்மைக்குட்டைமேடு பகுதியில் அதிமுக சார்பில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் தமிழ்மணியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சுங்கச்சாவடிகளை கொண்டு வந்தது திமுக தான் என்றும் தற்போது அகற்றப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளதாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில சுங்கச்சாவடி மூடப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். கொண்டு வந்தது அன்றைய தினம் மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா அரசாங்கம். அதிலே திமுக அங்க வைத்தது அமைச்சரவையிலே. அந்த காலகட்டத்தில் தான் இந்த சுங்கச்சாவடி வந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அதை கொண்டு வந்ததும் அவர்கள். இன்றைக்கு அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் திமுக இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை நிரூபணமாகிவிட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.